அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, பால் விலை உயர்வு. இப்போ நம்ம பால் பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நற்செய்தி வந்து கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்குதுங்க. அதாவது பால் விலை உயர்வு. ரூ. 41 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திய வந்து கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்குது. ஆனா, அதில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ரூ. 41 எந்த கால்குலேஷன்லயுமே வராதது தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ட்விஸ்ட். நானும் பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆவின்ல தான் பால் ஊத்திட்டு இருக்கிறேன். இப்போ வந்து சேஞ்ச் ஆயிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆவினுக்கு பால் ஊத்துறதில்ல. நான் பிரைவேட்டு தான் ஊத்திட்டு இருக்கேன். ரேட் சார்ட் வச்சு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அந்த ரூ. 41 எந்த கால்குலேஷன்லயுமே வரவே மாட்டேங்குது. நானும் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்குறோம், உட்காரல. சிம்பிளா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில 4 புள்ளி ஃபேட்டு 8.2 எஸ்என்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா, பழைய ரேட்டு கவர்மெண்ட் ஆவினுடைய வந்து சார்ட் ரேட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 33.75 வந்து போட்டிருக்குங்க. இதில மானியம் வந்து பார்த்தீங்கன்னா, +3 ரூவோட ரூ. 36.75 வந்து நம்மளுக்கு வந்து ஓல்டு பில்ல வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. இதில கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்க இதுபடி பார்த்தீங்கன்னா, பால் விலை வந்து ரூ. 1 மானியம் வந்து ரூ. 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி கணக்குப்படி பார்த்தா பார்த்தீங்கன்னா, ரூ. 39.75 வந்து வருதுங்க. வேற எங்க வந்து ரூ. 41 வருதுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த ரூ. 41 ஏதாவது கால்குலேஷன்ல வந்துச்சு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து குடுங்க. அத பத்தி நம்ம விளக்கலாம். ஏன்னா இவ்வளோதான் வந்து ரேட் வருதுங்க. ஏன்னா 1.5 வருஷமா நம்மளும் போட்டு பால் ஊத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல ரேட்டும் வர்றதில்ல. இந்த ரேட் படி பார்த்தீங்கன்னா, ரூ. 35.75 வருதுங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியால பிரைவேட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாரியான ரேட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரேட் வந்து நம்மளுக்கு பிரைவேட்ல வந்து எந்த ரேட் எடுக்குறாங்க அப்படின்னா, 4/8க்கு அதாவது 4/8க்கு ரூ. 39.60 வரைக்கும் வந்து பிரைவேட் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. 4/8க்கே வந்து ரூ. 39.60 வந்து பிரைவேட் எடுக்கும் பொழுது, கவர்மெண்ட் 4.3 8.2க்கு அதுக்கு மானியம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரூ. 39.75 வருதுன்றது ஒரு மிகப்பெரிய வந்து ஃப்ளா. இன்னும் அதுவும் இல்லாம இந்த மானியம் வந்து இப்போ ரூ. 5 ஏறி இருக்குங்களா? இந்த ரூ. 5 மானியம் வந்து நீங்க வந்து உடனே வந்து கிடைக்கிறதும் இல்ல. சில பக்கத்துல வந்து மானியமே கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி பேசும்போது எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மானியம் வந்து கொடுக்கறது நிறுத்தியாச்சு, தடை பண்ணியாச்சு கவர்மெண்ட், கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பக்கம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கள சொல்லி மேலே வந்து கவர்மெண்ட்ல பேசி அவங்க மேலே கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மானியம் வந்து வாங்கின ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மானியம் வந்து 30 நாள்லாம் வந்து நமக்கு வர்றதும் இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் 45 to 50 நாள் ஆகுது. போன மாசத்தோட மானியம் வந்து இந்த மாசம் தான் வரும். அப்போ இது என்னன்னா கணக்குப்படி கிட்டத்தட்ட அந்த ரூ. 5 நீங்க லெஸ் பண்ணீங்கன்னா ஒரு 34.75 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கைக்கு வந்து சேரும். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட பல நாள் ஆகுங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு விவசாயி வந்து அந்த அமௌண்ட்டை பாலை ஊற்றி அந்த அமௌண்ட்டை எடுத்து ரொட்டேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு அந்த பால் உற்பத்தியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் வருது. கான்சன்ட்ரேட் ஃபீட் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப மோசமான கண்டிஷனில் நிறைய பக்கம் மழை இல்லாத பச்சை பாதிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பச்சையை வாங்கக்கூடிய நிலைமை நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க. சைலேஜ் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி வந்து மெடிசின்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு செலவு பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அந்த பால் விலையில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டு எப்படி வந்து கட்டுப்படி ஆகும்? பால் விலை வந்து உயர்வு வந்து எதை பொறுத்து அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரவுண்ட் ரிசர்ச் ரியாலிட்டி பண்ணியிருக்கணுங்க. எவ்வளோ வந்து ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டோடைய அந்த தீவன பொருட்கள் வந்து விலை வந்து உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 சம்பளமே பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து 10,000 சம்பளம் வந்து பத்தாது. ஏன்னா வந்து நீங்கள் சம்பாதிக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர இருக்கக்கூடிய எல்லா விலை உயர்வுக்கும் வந்து ஈக்குவலாக ஏறினா தான் உங்களால் வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும். மாடோட விலை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே காஸ்ட் வைஸ் அதிகமாகும் போது நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளோட விலை வந்து உயரவே இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கு எப்படி வந்து விவசாயிக்கு லாபம் கிடைக்கும்? சில வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தேன், சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். விவசாயிகளை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி நிறையா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, 50 ரூபாய்க்கு நாங்கள் பால் வேணுமா, 60 ரூபாய்க்கு வேணா. இன்னொன்று என்னன்னா, வாங்கி பேசுகிறவங்க பேசுகிற போதும் வாங்கி கன்சியூம் பண்ணுற கஸ்டமர்ஸே வந்து நீங்கள் வந்து அதாவது பயனடைகிறவங்களே வந்து மக்களே வந்து நீங்கள் வந்து பால் விலை வந்து உயர்ந்தால் பயப்படுறீங்க. இவ்வளோ கொடுத்து பால் வாங்கணுமான்னு. அவ்வளோ கொடுத்து பால் வாங்கணுமான்னு பயப்படுறவங்க நீங்கள் ஒரு மொபைல் காஸ்ட் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஒரு காரோட காஸ்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க, ஒரு வீட்டோட ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் இப்போ எவ்வளோ மாறி இருக்குது, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை எவ்வளோ. முதல்ல வந்து 500 600 வாங்கிட்டு இருந்தவங்க நீங்கள் 2500 3000 ஒரு ஷர்ட் மட்டும் வாங்குறீங்க, பேண்ட் வாங்குறீங்க, ஷூ வாங்குறீங்க.
கூலிங் கிளாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் வந்து 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் விலையை கொடுத்து நீங்கள் வந்து பொருளை வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி வாங்கும்போது ஒரு அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறி, பாலை மட்டும் ஏன் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஏன்னா உங்களுக்கு இதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய எல்லா பொருளாதார விலையும் வந்து உயரும் பொழுது எப்படி வந்து நீங்க வந்து பால் விலை உயர்த்தை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு, அவங்களோட ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபண்டு போய் சேரணும். ஏன்னா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு பொருள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து ப்ராஃபிட் கிடைச்சா மட்டும்தான் அதில் அந்த ப்ராஃபிட்டை வச்சு மீதி இருக்கக்கூடிய செலவுகள், அந்த அந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கான வட்டி அப்படியெல்லாம் போய் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு 20 to 30% கூட நிற்காதுங்க ப்ராஃபிட். அப்படி எப்படி அவனால் ரன் பண்ண முடியும்? மறுபடியும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? அந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோத் பண்ண முடியும்? எதையுமே நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாமே சீப்பாக கிடைக்கணும், தேவையானதெல்லாம் சீப்பாக கிடைக்கணும், தேவையற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்குவீங்க. இதெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாதுங்க. இன்னொன்று, நான் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சொசைட்டி இருக்கும், இங்கேயே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 4-5 பேர் வந்து பால் பண்ண வச்சுருப்பாங்க, மாட்டு பண்ண வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் 1-2 மாடு வச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே வாங்க மாட்டாங்க, நேராக போய் சொசைட்டியில் போய் வாங்குவாங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தன் வந்து பாலை ஊற்றிட்டு இருக்கிறான், அவன் வந்து உற்பத்தி செய்கிறான், அவன்கிட்ட போய் டேரெக்டாக கொடுத்து 50 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதே பாலை பக்கத்தில் கொடுத்து 50 ரூபா வாங்குவாங்க. இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகிட்ட போய் பார்த்தீங்கன்னா தரமாட்ட ரேட்டில் வந்து இப்போ கொடுத்து வந்து ஹோல்சேலில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளான 1 லிட்டர் பாலை வந்து அந்த விவசாயி இங்கே கொண்டு போய் வெறும் 35 ரூபா, 32 ரூபா, 30, 28 ரூபாய்க்கு ஊற்றுவான். அதே பாலை வந்து பக்கத்தில் இருக்கிறவன் போய் வந்து 50 ரூபா, 55 ரூபாய்க்கு சொசைட்டியில் வாங்கினான். இது ஒரு கிடைக்காதவங்களுக்கு போய் வாங்கினா ஓகே. இப்போ சிட்டிக்குள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுற்றி வந்து எங்கேயுமே வந்து இல்லை, சோர்ஸ் பண்ண முடியல, பக்கத்தில் சொசைட்டியில் வந்து பாலை வாங்குறாங்கன்னா ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிற இடத்துல பால் வாங்காமல் நீங்கள் கொண்டு போய் சொசைட்டியில் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன மனநிலைன்னு தெரியல. சிம்பிளாக எனக்கு ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேனே. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் கவர்மெண்ட்டை விட்டு, சொசைட்டி விட்டு, நான் ஆவியனை விட்டு நிறுத்திட்டு ப்ரைவேட் ஊற்ற ஆரம்பிச்சுட்டு என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் ஊர் பக்கத்தில் இருக்குது, ஒரு 4-5 இடத்துல வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி விடலாம். டேரெக்டாக வந்து கறக்க சுத்தமான பாலை வந்து வாங்கிட்டு போட்டோம், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாட்டு பாலை தனியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில், ப்ளஸ் பிஸ்னஸ் தான். ஏன்னா வந்து நம்ம வெளியே கொண்டு போய் நம்ம 45 ரூபாய்க்கு ஹோல்சேலில் கொடுக்குறோம், டேரெக்டாக 50 ரூபாய்க்கு கொடுக்கலாமே. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் சிட்டிக்குள்ளே 60 ரூபாய்க்கு பால் விற்கிது, 58 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம 50 ரூபாய்க்கு சுட சுட பால் கறக்காம சுத்தமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போஸ்ட் விட்டுருந்தோம். ஒரு 5-6 இடத்துல வந்து இப்போ ஃப்ளக்ஸ் வச்சுருந்தோம். இது வரைக்கும் ஒரு கால் கூட வரல. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு, இது வரைக்கும் ஒருத்தர் கூட கால் பண்ணி என்கொயரி கூட பண்ணல. அப்போது மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கக்கூட கெப்பாசிட்டியில் கூட நம்ம இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலை இருக்கிறீங்க. தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகிட்ட பால் வாங்குங்க. அவன் உங்களை ஏமாற்றி தண்ணி கலந்து கொடுக்க மாட்டான், சுத்தமாக தான் கொடுப்பான். நீங்கள் நல்ல விலை கொடுக்கும்போது அதுக்கான குவாலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொசைட்டியில் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால கம்மியாக கறக்கிற விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி அதுன்னு ஏதோ கலந்து கொடுத்துருவாங்க. ஒரு அதுலேயும் நல்லா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். முடியாத பட்சத்துக்கு ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் தண்ணி கலந்து கொடுக்குற விவசாயிகளும் இருக்கிறாங்க. தப்பு, ஏன்னா இல்லைன்னு சொல்ல வரல. அப்போது நீங்கள் காசை கொடுத்து குவாலிட்டி இல்லாத ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, ஏன் பக்கத்தில் இருக்கிற இடத்துல லைவாக அவங்க முன்னாடி கறக்கிறான் சுத்தமான பொருளை கொடுக்கும்போது அதை ஏன் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் குழந்தைங்க குடிக்கிற பால் இருக்குது, அது சுத்தமாக இருக்கணும். இன்னொன்று வந்து நிறைய பால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, பாலை கறந்து அதோட டைம் பீரியட் ஆக 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 அதில் பாக்டீரியாஸ் வந்து க்ரோத் ஆக அதோடைய பாலுடைய தன்மை, குவாலிட்டி, அதில் இருக்கிற டாக்ஸிக் எல்லாமே மாறும். அப்போது நீங்கள் லைவாக சுத்தமான பாலை கறந்து அப்போவே நீங்கள் காய்ச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து அதை பயன்படுறதை விட்டுட்டு ஏன் வந்து இப்படி வெளியே பேக்கெட் பால் வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது சுத்தமாக என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இது வந்து எப்படின்னா ஒரு விரக்தியில் இருக்க வீடியோவாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஆமாம், மறுபடியும் நான் வந்து அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். சிட்டியில் இருக்கிறவங்க வந்து அவங்களால சோர்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே, பக்கத்தில் இருக்கிற சப்ளையர்கிட்டயே வாங்குறாங்க, இல்லை பால் கொண்டு வரவங்ககிட்ட வாங்குறாங்கன்றத ஓகே. பட் நீங்கள் ஊருக்குள்ள இருக்கிறவங்க, கிராமத்துக்குள்ள இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பால் வாங்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து வாங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த பாருங்கள். அவன் நாளைக்கு நீங்கள் அவன்கிட்ட வந்து 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 35 ரூபாய்க்கு ஊற்றிட்டு இருக்கிற 50 ரூபாய்க்கு உங்ககிட்ட ஊற்றினானா அட்லீஸ்ட் நாளைக்கு வர லாபத்தை வச்சு இன்னொரு மாடு வாங்குவான், இன்னும் 4 பேருக்கு பால் சப்ளை பண்ணுவான்.
யாருமே வந்து அதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு யாருமே இங்கே வரல. நீங்கள் பெரிய பெரிய பால் பண்ணையை நீங்கள் பார்க்குறீங்க, அவன் ஹோல்சேல் சப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக வந்து கம்பெனிக்கோ ஃபேக்ட்ரிக்கோ சென்ட் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற விவசாயி அதை வச்சு அவன் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து பில்டிங் கட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறதில்ல. அந்த பால் யாருக்காவது போய் சேரணும், அவனுக்கு ஒரு லாபமாகணும் அப்படின்னு தான் பார்க்குறான். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது மாட்டு பண்ண வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ரூபா 2 ரூபா சேர்த்தி கொடுத்து நல்ல பாலை வாங்கி பயன்படுத்த பாருங்கள். அவங்களோட வாழ்வாதாரம் வரும். அதுக்காக அந்த சின்ன ஒரு விஷயம் செய்கிறனால அட்லீஸ்ட் உங்களுக்கு புண்ணியமாவது போகும். தேவையில்லாமல் இடையில ஒரு தரகரை வச்சு அவன்கிட்ட பாலை ஊற்றி அவனை ஒரு லாபத்தை எடுத்துட்டு இந்த விவசாயிகளுக்கு வந்து பிச்சை காசை போடுற மாதிரி வந்து போட்டுட்ருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட நேரடியாக வாங்கி பழகுங்க. அப்போ தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு சமநிலை வந்து சொசைட்டியில் வந்து உருவாகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷத்தில் நிறைய பண்ணைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஏன் வந்து ஹை ஈல்டு போகிறோம், நம்ம ஏன் வந்து பெரிய ஹெச்எஃப் போகிறோம் அப்படின்னா, பண்ண போனால் சின்ன மாடுகளுக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடுதுங்க. வளர்க்கக்கூடாதுன்னு கிடையாது, அதுக்கான அதை ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய காஸ்ட்டுக்கான லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் வந்து பெரிய அளவு முதலீடு போட வேண்டியதாக இருக்குதுங்க. அந்த பெரிய முதலீடுக்கு ஏற்ற வந்து இன்கம் வருது அப்படின்னு பார்த்தா அதை ஜென்ரேட் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் அந்த வந்து இன்கம் வந்து நம்ம வந்து பெற வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 44 43 பால் கொடுக்குறோம். ஏன்னா வந்து ஹோல்சேலில் வந்து கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் பாலை வந்து நான் ப்ரைவேட் சப்ளை பண்ணுறேன். ப்ரைவேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4-8 டெஸ்ட்டுக்கே வந்து 49 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. அது போக 39 ரூபாய்க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா ப்ரைவேட்லேயே வந்துடுதுங்க. ஒரு 4-8க்கே வந்துடுது. நீங்கள் 4.2 8.3 கொடுத்து அதுக்கு நீங்கள் 39 ரூபா சில்லறதா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வேரியேஷனை வந்து எங்கே போய் நம்ம டேலி பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ நாம் வந்து அந்த ஆவினில் பால் ஊற்றிட்டு இருந்த டைமில் நிறைய முயற்சிகள் பண்ணோம். இதை வந்து மேலே வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனோடனே சரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பால் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றனால நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணேன். பட் நிறைய பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணலை. ஓகே, அது அவங்க சுய விருப்பம், அது நான் தப்பு சொல்ல வரல. சரி ஆவினில் வந்து முக்கியமான ஆளுகளை வச்சு கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், நாங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறோம், இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லும் போது அவங்க வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ப்ரப்போசல் கொடுத்துருக்குறோம், ஒரு 45 ரூபா வரைக்கும் ரேட் இது பண்ணிக்கிறோம், நல்ல ரேட் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150 லிட்டருக்கு மேலே கொடுக்கும்போது ₹1 ₹2 பெரிய லெவல் நம்மளுக்கு வந்து லாபத்தில் வந்து அடி வாங்குறதுனால நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வந்து நான் ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்போ சேஞ்ச் பண்ணி நல்ல லாபத்தில் தான் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி இதை ஒருங்கிணைக்கலான்னு பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விலை உயர்வு பண்ணணும் போராட்டங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஏரியாவில் நிறைய பக்கம் பால் நிறுத்தம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. பால் நிறுத்த போராட்டங்கள் போயிட்டு இருக்குது. ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து யாருமே பால் ஊற்றாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆவின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் வந்து ஊர் தலைமையில சேர்ந்து ஊருக்குள்ள ஆளுகளை சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆவின் வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா ஆவினுமே இல்லை, பெரும்பாலான ஆவினும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அவங்களோட சொந்த இடம் கிடையாது, எல்லாமே வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஊர் தலைமை ப்ளஸ் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆவினை வந்து காலி பண்ண சொல்லிட்டு பிரைவேட்டை வந்து நம்ம நியமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்குதுங்க. யார் வந்து நல்ல ரேட் கொடுக்குறாங்க அந்த பிரைவேட், ஏன்னா அவன் கொடுக்கலையா அவனை காலி பண்ண சொல்லிட்டு அடுத்த பிரைவேட்டை வச்சுக்கலாம். ஏன்னா நாம பால் ஊற்றுறோம், நாம் உற்பத்தி செய்கிறோம், நாம் வந்து அடுத்தவங்கிட்ட போய் பிச்சைக்கார மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த ஆவின்ட்ட போய் நம்ம நிற்கணும் எந்த அவசியமே கிடையாது. அவங்க கரெக்டான ரேட்டை கொடுக்குறாங்களா, நீ கண்டினியூ பண்ணி, இல்லையா காலி பண்ணி நாங்கள் வேற ஆளை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு இருக்குதுங்க. ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெடு கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து. அப்படி வந்து அவங்க எந்த ஒரு விளையாட்டமோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமோ பண்ணல அப்படின்னா அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு பிரைவேட்டை வந்து அங்கே வச்சுக்கலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. இது ஏன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தேன் பாலை தரையில் ஊற்றி அங்கே ஊற்றி இங்கே ஊற்றி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து வந்து விவசாயிகள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஒரு பால் 1 லிட்டர் உற்பத்தி செய்கிறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ப்ளஸ் அந்த மாடு எவ்வளோ கஷ்டப்படுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து சும்மா வந்து இது பைப்பில் இருந்தோ இல்லை வந்து அங்கிருந்து இங்கிருந்து உற்பத்தி பண்ணி வர்றது கிடையாது. ஒரு உயிருள்ள பொருள் இருந்து நம்ம 1 லிட்டரை வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம். அதோட ரத்தத்தை பிழிஞ்சு எடுக்கிற கணக்கு தான் அது. அதோட உடம்பு உருக்கி அது நம்மளுக்கு பாலாக கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாலோடைய மதிப்பு வந்து மித்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உற்பத்தி செய்கிற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அது வந்து தரையில் ஊற்றி அங்கே ஊற்றி போராட்டங்கள் பண்ணாதீங்க. போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து பல வழிமுறைகள் இருக்குது, பவர்ஃபுல்லான வழிமுறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ஐடியா ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஐடியாவை நீங்கள் பின்பற்றுங்க.
உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து, முக்கியமான ஆளுகளோட சேர்ந்து அந்த ஆவின் வந்து யாருடைய வாடகையில் இருக்குதோ அவங்கள வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்க நீங்க பால் ஏற்றி கொடுக்கல அப்படின்னா நீ காலி பண்ணு, நாங்கள் வேற ஆளை வச்சுக்கலன்னு சொல்லலாம். அதுக்கான எல்லா உரிமையுமே இருக்குது. அந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நீங்க எடுத்துங்க. அப்படி நெருக்கடி கொடுக்கும்போது தான் வந்து ஒன்று நம்மளுக்கான பதில் கிடைக்கும். அப்படி இல்லையா அவங்க வெளியே போகட்டும், வேற ஆள் வச்சு பண்ணுங்க. அவனும் பிரச்சனை பண்றான்னா அடுத்த அமிச்சுங்க, வேற ஆள் வச்சு பண்ணுங்க. பாலை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ஆள் இருக்கு. எல்லா பக்கம் பால் டிமாண்ட் இருக்கு. நீங்க எத்தனை லிட்டர் உற்பத்தி பண்ணாலும் அழிக்கிறதுக்கு தேவை இருக்குது. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. தயவு செய்து பாலை வந்து ரோட்ல அங்க ஊற்றி தயவு செய்து வந்து இது பண்ணாதீங்க. அந்த வேஸ்ட் பண்ற பாலை தயவுசெய்து வேற ஏதோ அனாதை இல்லத்துக்கோ, குழந்தைங்களுக்கோ இல்லை வேற எதுக்கோ அது கொடுங்க. ஃப்ரீயா கூட வந்து முடியாதவங்களுக்கு கொடுத்துங்க. தரையில் ஊற்றி வீணாக்காதீங்க. எல்லாமே போராட்டம் தான். அவங்களுக்கு பால் போய் சேரலினாவே அது போராட்டம் தான். அதுக்கு தரையில் ஊற்றி போராட்டம் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு உழைப்பு. அதை வந்து வீணாக்காதீங்க.